Next question. A suspended power system consists of two cross sections as shown in figure. Okay, ரெண்டு cross sections. அதுல கொஸ்டின்லயே கிளியரா தெரியுது நம்மளுக்கு 80 mm ஸ்கொயர் ஒரு கிராஸ் செக்ஷன், 160 mm ஸ்கொயர் ஒரு கிராஸ் செக்ஷன். It is the first element, it is the second element. Okay, it is the second element. ஓகே, இது ரெண்டுமே சேர்ந்ததுதான் நம்மளுக்கு பவர் சிஸ்டம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு லோடு வந்து 40 கிலோமீட்டர் டென்சைல் லோடு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் த பவர் எலமெண்ட். ஓகே, அப்ப இத சஸ்பெண்டட் பவர் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மொத்த பவர் சிஸ்டமும் இந்த பிக்ஸ்டு சப்போர்ட்ல ஹேங்கிங் பண்ணிருக்காங்க, அதாவது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஏ சஸ்பெண்டட் பவர் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் டூ கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிராஸ் செக்ஷன் இஸ் 80 mm square. Second cross section is 160 mm square. Okay. இப்ப first sectionோட length அப்படின்னா 1.2 meter, that is 1200 mm. அதே மாதிரி second cross sectionோட length 2.4 meter, that is 2400 mm. Okay. சரி, நெக்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, initially its lower surface is 0.8 mm above the ground. அதான் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா சஸ்பெண்டட். சோ கண்டிப்பா இது வந்து 0.8 mm above the ground ஒரு கேப் இருக்கு. ஓகே, அந்த கேப் எவ்வளவுன்னா 0.8 mm. ஓகே, கேப் இஸ் 0.8 mm above the ground. ஓகே, இதான் வந்து கேப். சரி, அதுக்கடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, determine the reaction of the lower support and stresses in each section when the load 40 kilonewton as shown in figure. Take Young's modulus 205 gigapascal. So Young's modulus oda value 205 gigapascal, that is 205 into 10 power 3 megapascal. Okay, question enna appadina, reaction of the lower support and the stresses ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு எலமெண்ட், ஸோ இது மீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லோட். ஸோ இந்த ரியாக்ஷன் டிவைடட் பை ஏரியா, இதுலயும் ரியாக்ஷன் டிவைடட் பை ஏரியா. ஸோ ஸ்ட்ரெஸ் டிபெண்ட் ஆன் ரியாக்ஷன். ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டாலே நம்மளுக்கு ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டா நம்ம ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்ப ரியாக்ஷன் தான் வந்து முக்கியம். நம்மளுக்கு என்ன கேட்கறாங்கன்னா ரியாக்ஷன் ஆஃப் த லோயர் சப்போர்ட். இப்ப இந்த இடத்துல வந்து கேப் இருக்கு. இந்த செகண்ட் எலமெண்ட் வந்து கண்டிப்பா தரையில மீட் ஆனாதான் இந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் இருக்கும். சோ அதனாலதான் இனிஷியலி இட்ஸ் லோயர் சர்ஃபேஸ் இஸ் 0.8 mm above the ground அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா இனிஷியலா சம் கேப் இருக்கு. அப்ப இனிஷியல் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து கேப் இருக்கு, 0.8 mm கேப் இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா அந்த 40 கிலோநியூட்டன் லோட். இப்ப இந்த இடத்துல நம்ம கிளியரா நோட் பண்ணோம்னா இது பிக்ஸ்டா இருக்கு. 40 கிலோநியூட்டன் லோட் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகே, இந்த லோடால அஃபெக்ட் ஆகுறது வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் இருக்கும். செகண்ட் எலமெண்ட் வந்து ஃப்ரீயா மூவ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் இருக்காது. எப்ப ரியாக்ஷன் வந்து இருக்கும், எப்ப ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னா இது ஒன்ஸ் தரையை மீட் பண்ண பிறகுதான் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகும். அப்ப ரியாக்ஷன் எப்ப இருக்கும் அப்படின்னா தரையை மீட் பண்ண பிறகு. அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும்தான் டிஃபார்ம் ஆகும். அந்த டிஃபார்மேஷன் 0.8 mm விட அபோவா இருந்தா கண்டிப்பா தரையை மீட் பண்ணும். அந்த டிஃபார்மேஷன் 0.8 mm விட கம்மியா இருந்தா அது கண்டிப்பா தரையை மீட் பண்ணாது அப்படிங்கிறது கிளியரா சொல்ல முடியும். தரையை மீட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ரியாக்ஷன் 0, ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் 0. ஓகே, ஈஸியா எடுத்துடலாம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணணும் என்னன்னா இட் ரீச்சஸ் டு கிரவுண்ட் ஆர் நாட். ஓகே, அப்ப இது ரொம்ப முக்கியம். அப்ப ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பாத்தீங்கன்னா இது பிக்ஸ்டா இருக்கு, இந்த எலமெண்ட் இருக்கு, நம்ம பிடிச்சி ஒரு 40 கிலோமீட்டர் லோடு வந்து அப்ளை பண்றோம். இப்ப இது பிரச்சனை இல்லை. இது நம்ம எவ்வளவு தூரம்னா இது 0.8 மூவ் ஆச்சுன்னா இதுவும் திரும்ப இந்த எலமெண்ட் 0.8 மூவ் ஆகி தரையை தட்டும். ஓகே, அப்ப இதோட டிஃப்ளெக்ஷன் வந்து 0.8 இருக்கான்னு பார்க்கணும்.
So deflection is equal to RL divided by AE. Okay, it is the first element. So R1, what is the R1? இந்த இடத்துல வந்து கட் பண்ணோம் அப்படின்னா இதை இப்படியே பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் கேப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் ரியாக்ஷன் வரும், ஏன்னா இந்த இடத்துல ரியாக்ஷன் வராது. ஸோ திஸ் இஸ் த R1 ஈக்குவல், இதை கட் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கு, அது 40 கிலோ நியூட்டன் மட்டும்தான். ஸோ ரியாக்ஷன் 1 இஸ் ஈக்குவல் டு 40 கிலோ நியூட்டன். ஓகே, ஸோ 40 கிலோ நியூட்டன் into length is 1200 mm and area is 80 mm square. இது 205 into 10 power 3. So 10 power 3 10 power 3 கேன்சல் ஆயிரும். இப்போ இதை கிளியரா பாத்தீங்கன்னா 40 into 1200 divided by 80 into 205. Okay, 40 kilonewton. This is the 40 kilonewton, 1200 mm. Okay, 80 mm square, 205 gigapascal. இதோட டிஃப்ளெக்ஷன் வந்து எவ்வளவு வருது அப்படின்னா 2.926 mm வருது. ஸோ கண்டிப்பா கிரேட்டர் தன் 0.8 mm. 0.8 mm விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து இது வந்து கண்டிப்பா கிரவுண்டை ரீச் பண்ணிடுது. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இது வந்து அதுக்கடுத்தும் மீதி உள்ள டிஃப்ளெக்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸா டெவலப் ஆகும். ஓகே, அதை தான் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா வந்து கண்டுபிடிக்கிறோம். சரியா, அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த இடத்துல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா இது வந்து தரையை ரீச் பண்ணிருச்சு. ஓகே, இனிஷியல் கண்டிஷன்ங்கிறது நம்ம இதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, ஒன்ஸ் வெரிஃபை பண்றதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இது ஒன்ஸ் தரையை வந்து ரீச் பண்ணிருச்சு, இதான் வந்து 40 கிலோ நியூட்டன். ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ரெண்டு ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகும், அதுக்கடுத்து இதுல ஒரு ரியாக்ஷன். ஸோ 2 அன்னவுன் இருக்கு, நம்மள்ட்ட 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஒரு ஈக்குவேஷன் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன், இன்னொரு ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயின் கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம். இதான் வந்து 40 கிலோ நியூட்டன். ஸோ இந்த எலமெண்ட்டை பிடிச்சி கீழே தான் இழுக்கிறோம். ஸோ டென்சைல் தான் ஆகுது. ஸோ ரியாக்ஷன் வந்து டென்சைலா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ ரியாக்ஷன் வந்து கண்டிப்பா கம்ப்ரஸா தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால R1 பிளஸ் R2 ஈக்குவல் டு 40 கிலோ நியூட்டன். இதுதான் வந்து கரெக்டே தவிர நம்ம இந்த இடத்துல ரியாக்ஷனை மாத்தினா நம்மளுக்கு வேல்யூ தப்பாகும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அதை விட தாண்டி போகும். சரி, இது நம்ம குழப்ப வேண்டாம். ஸோ கண்டிப்பா இதோட ரியாக்ஷன் வந்து அப்போல தான் இருக்கும். ஓகே, this is the first equation. Okay, second equation is the strain compatibility equation. strain compatibility னா உங்களுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எலமெண்டோட ஸ்ட்ரெயின் நெட் டிஃப்ளெக்ஷன் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகே, இங்க இருக்கு, இதுக்கு கேப் வந்து 0.8 mm இருக்கு. ஓகே, அப்ப கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 0.8 mm ரீச் ஆகும். ஓகேவா, ரீச் ஆகல இது டிஃப்ளெக்ட் ஆகின பிறகுதான் இது வந்து தரையை தொடும். அதுக்கு அடுத்துதான் இதோட டென்ஷன் எவ்வளவு ஆயிருக்கோ அந்த அளவுக்கு. இப்ப இது ஒன்ஸ் வந்து தரையை மீட் பண்ணிருச்சு அப்படின்னா இப்படி இருக்கும். இது எவ்வளவு டென்சைல் ஆகுதோ அவ்வளவு தூரம் இது கம்ப்ரஸ் ஆகும். ஸோ நெட் டிஃப்ளெக்ஷன் வந்து 0வா இருக்கும். இது ஒன்ஸ் வந்து தரையை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா நெட் டிஃப்ளெக்ஷன் 0வா இருக்கும். அப்ப டோட்டலா தரையை ரீச் பண்ணல அப்படின்னா டோட்டலாவே எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா 0.8 mm. ஓகே, அப்ப கிளியரா தெரிஞ்சுக்கோங்க, டோட்டலாவே நெட் டிஃப்ளெக்ஷன் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா வந்து 0.8 mm. ஏன்னா ஆஃப்டர் கிரவுண்டை வந்து ரீச் பண்ண பிறகு நெட் டிஃப்ளெக்ஷன் இஸ் 0. ஓகே, அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் தான் டிஃப்ளெக்ட் ஆக முடியும்? 0.8 mm வரைக்கும் தான் டிஃப்ளெக்ட் ஆக முடியும். இதுல கிளியரா கவனிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒன்லி டென்ஷன், செகண்ட் எலமெண்ட் கம்ப்ரெஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்டோட இது பாசிட்டிவ், செகண்ட் எலமெண்ட் அண்டர் கம்ப்ரெஷன், ஸோ நெகட்டிவ். ஸோ 0.8 mm. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் R1 L1 divided by A1 E1 minus R2 L2
divided by A2 E2. Okay, equal to 0.8. இப்போ இந்த இடத்துல what is the L? L is 1200. அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து அது கொஞ்சம் தான் 0.8 தான் டிப்ளெக்ட் ஆயிருமே, அதுக்கு மொத்தமா 1300 பிளஸ் 0.8 போடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம 0.8 இங்க நம்ம ஆட் பண்ணிருக்கோம், டிப்ளெக்ஷன்ல தான் ஆட் பண்ணிருக்கோம், லென்த் கிடையாது. ஓகே, அப்ப R1 இது 1200, இதோட ஏரியா 80, இது வந்து 205 into 10 power 3. அதே மாதிரி R2 it is 2400, இது வந்து 160 into 205 into 10 power 3. இந்த இடத்துல கிளியரா நோட் பண்ணீங்கன்னா இது 2 into first 2 into 1200, இதுவும் 2 into 80, 2 கேன்சல் ஆயிடும். ஸோ இதோட டிப்ளெக்ஷனும், அதாவது இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் சேமா தான் வரும். நம்ம போட்டு பார்த்தாலே தெரியும். ஓகே, ஒன்ஸ் ஒரு டைம் நீங்க வந்து போட்டு பாருங்க, கிளியரா தெரியும், ரெண்டு வேல்யூவும் சேமா தான் இருக்கும். ஓகே, அப்ப 1200 divided by 80 into 205,000. ஓகே, இதோட வேல்யூ வந்து 7.317 into 10 power minus 5 R1. அதே தான் இதுலயும் வரும், 7.317 into 10 power minus 5 R2 is equal to 0.8. ஓகே, இதுல இந்த வேல்யூ காமன். So R1 minus R2 is equal to 0.8 divided by 7.317 into 10 power minus 5. Okay, into 0.8. That is 109.33. இது எதுல வரும்னா நியூட்டன். ஓகே, லோடுனாலே நியூட்டன். ஸோ இது கிலோ நியூட்டன்னா 10.93 கிலோ நியூட்டன். ஏன் கிலோ நியூட்டன்ல மாத்துறோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் த கிலோ நியூட்டன், கிலோ நியூட்டன்ல தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 40 கிலோ நியூட்டன். ஓகே, அப்ப சால்வ் 1 and 2 அப்படின்னா ரியாக்ஷன் வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சால்வ் 1 and 2 அப்படின்னா the first equation R1 plus R2 is equal to 40 kilonewton. Second equation is R1 minus R2 is equal to 10.93 kilonewton. Okay, இதுல டைரக்டாவே இது கேன்சல் பண்ணிடலாம். 2R1 is equal to 50.93. So R1 is equal to 50.93 divided by 2 kilonewton. Okay, 50.93 divided by 2, that is 25.46. 25.46 kilonewton is the first. So R2 ங்கிறது 40 minus 25.46, so 14.53 kilonewton. It is the second. ஓகே, இதான் வந்து ஆன்சர். நம்மளுக்கு லோயர் சப்போர்ட்ல எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா வந்து 14.53. ஓகே, இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது கிளியரா நம்மளுக்கே தெரியும், இட் இஸ் தி 40 kilonewton. இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன், இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன். ஓகே, ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட்னு பாத்தீங்கன்னா இப்ப இதுல கட் பண்றோம்னா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லோடு தான் இருக்கு. ஸோ இதோட ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து ரியாக்ஷன் 1 டிவைடட் பை ஏரியா. அதே மாதிரி இதுல கட் பண்றோம்னா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இதுதான் இருக்கு. ஸோ ரியாக்ஷன் 2 டிவைடட் பை ஏரியா. இட் இஸ் தி கம்ப்ரசிவ். ஓகே, இது வந்து நம்மளுக்கு டென்ஷன். ஓகே, அப்ப சிக்மா 1ங்கிறது வந்து 25.46 into 10 power 3 divided by 80. Sigma 2 is 14.53 into 10 power 3 divided by 160. Okay, 25.46 into 1000 divided by 80. That is 318.25 மெகாபாஸ்கல். ரெண்டாவது நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து 14.53 into 10 power 3 divided by 160. That is 90.81 megapascal. This is the answer. Okay, ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் வந்து இதுதான். So result is, first result is the reaction of the lower support is 14.53 kilonewton.
Second answer is, that is sigma 1 is 318.25 megapascal tensile stress and sigma 2 ரெண்டாவது செக்ஷன்ல 90.81 megapascal for compressive stress. That is the answer. Okay, clear? Conceptual solve பண்ணுங்க. Okay, thank you.